ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு சம்பவத்தை பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பையனை வந்து வீலிங் பண்ண வைக்க போகிறோம் மக்களே. அதாவது நியூ அப்டேட்டில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் லேமே அப்படின்னு போட்டிருக்கோம். அதை போட்டுட்டு நீங்கள் இப்படி வந்துட்டு ஒன்று பண்ணுங்க. வீலிங் பண்ணுவோம். ஒவ்வொரு சூப்பர் பைக்லேயும் வீலிங் பண்ணுவான். அந்த எல்லா சூப்பர் பைக்லேயும் வீலிங் பண்ணி தான் இன்றைக்கி வீடியோவே போட்டிருக்கேன். நான் ஒரு லாங் டைமுக்கு அப்புறமா நான் ஒரு லாங் வீடியோ போட்டிருக்கேன் மக்களே. அந்த லாங் வீடியோ எதுனா இதுதான். இப்போ பாருங்கள், செம்மையான ஒரு பைக்கை ஸ்பான் பண்ணோம். கவாசக்கி நெஞ்சா H2RS ஸ்பான் பண்ணுவோம். இல்லை பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக சாய்வான் அந்த மாதிரிலாம் பண்ணுவான் மக்களே. இப்போது இதை வந்து ஆட்டினீங்கன்னா திருப்புவான். இப்போது இந்த இப்படி திருப்புறது இப்படி தான் திருப்பி போயிட்டுருக்காது. பட் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நிறையா பேர் வந்து ட்ரை பண்ண மாட்டீங்க. ஆனால் இதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. டைரெக்டாக கீழே இருக்கிற மாதிரி வச்சா ஆட்டோமேட்டிக்காக வந்து தாளா வீலிங் பண்ணுவாப்பில். நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரை அழுத்திக்கிட்டே இருக்கணும் அந்த டைமு. பாருங்கள், ஓவராக அழுத்திக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தம்பி பறந்துருவான். மண்டையிலே போய் அடிச்சுது. இந்த மாதிரி தான் மக்களே இன்றைக்கி சூப்பர் பைக்ஸில் வந்து நம்ம வீலிங் பண்ண போகிறோம். எக்ஸ்டர்ன பைக்கு ஸ்பான் பண்ணலாம். இந்த பைக்கில் எல்லாம் போகுமா? என்னடா உட்கார முடியல? ஏய் உட்கார முடியுது. சாயதெல்லாம் லைட்டாக இது பண்ணிங்களா, லைட்டாக சாய்வான் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது மக்களே. இன்னர் லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இன்னர் லுக்கெல்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது மக்களே. ஓ, செம்மையாக இருக்குல்ல? நீங்களும் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ஐயோ, தம்பி பறந்துட்டாப்ல. ஐயோ போச்சு. அப்படி என்னடா ஆச்சு? செத்தே போகிற அளவுக்கு. அப்புறமா இந்த இதில் பார்த்தீங்கன்னா வீலிங் பண்ணி போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்க போகிறோம். போலீஸுகளா, வீலிங் பண்ணி தப்பிக்கிறதெல்லாம் கஷ்டம்தான். பட்டு உங்களுக்காக பண்ண போகிறேன். சரி இருங்க, ஹெலிகாப்டரெல்லாம் ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆமாம், 4 8 போட்டால் என்ன வருது? டியூக்கு வருது. இந்த இதில் வந்து வீலிங் பண்ணுவோமா? இதில் வந்து இது இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் விழாது. லைட்டாக திருப்பினாலே ரொம்ப திரும்புது மக்களே. அதனால் நீங்கள் பார்த்து விளையாடுங்க. ஓ, செம்மையாக வீலிங் பண்ணுறாப்புல. ஊப்ஸ். டேய், எனக்குன்னு ஏன்டா வரீங்க? என்ன வண்டி பின்னாடி போக மாட்டேங்குது? அடப்பாவி, இது உனக்கு முக்கியமாடா? இப்போ நான் முன்னாடியும் போக மாட்டேது, பின்னாடியும் போக மாட்டேது. வீல் தரையிலே படல மக்களே. அடா பாவி பயலே, அப்படிக்கா போயேன்டா. ஹெல்மெட் போட்டே ஓட்டுவோம் மக்களே. கிளம்பு. என்ன பைக் கூடயே வருது? கிளம்பு. அவ்வளோதான். ப்ரோ எல்லாம் ஓரளவு தான் ப்ரோ. சும்மாலாம் நோட்டாக்குருவாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? என்ன மக்களே இவன் பாருங்க, சும்மா அவனை போய் நோண்டிக்கிட்டு இருக்கான். ஓ, செம்மையா இருந்துச்சுல?
நான் தான் ஓன்னு கத்திட்டு இருக்கேன். போய் வாடா போய் வாடா சொட்ட தலையா. ஐயோ பாடி ஏன்டா பறந்தையாடா இந்த செகண்டு. ஐயோ என்ன எவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்துட்டுருக்கான். ஓ இப்போ இன்ஃபினிட்டி ஹெல்த்தை போட்டுக்கிட்டு ஒரு சம்பவத்தை பண்ண போகிறோம் மக்களே. என்னென்னா மேலேருந்து கீழேருந்து மேலே பார்த்தீங்கன்னா வீலிங் பண்ணிட்டு ஏற போகிறோம். செம்ம ஃபன்னாக இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க மக்களே. அதாவது ஒனிமே தான் வந்து ஸ்டார்ட்டே ஆக போகுது வீடியோ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேம் எல்லாம் இப்போ எவ்வளோ தான் மக்களே. அப்புறம் எல்லாம் நம்ம ஹாரர் கேம்ஸுக்கு போயிடுவோம். அதாவது ரோப்ளாக்ஸ் ஆரம்பிக்கிறது. ரோப்ளாக்ஸில் இருக்கிற எல்லா ஹாரர் கேமும் முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் ஹாரர் கேமுக்கே போக போகிறோம். நம்ம நல்லா அந்த வீடியோவெலாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மக்களே. லைக் இஸ் முக்கியம் ஃபார் அவர் மோட்டிவேஷன். டேய் எங்கே வீலிங் பண்ண சொல்கிறேன். ஏய் பேக் கிளிப் அடிக்க முடியும் மக்களே. ஏய் எப்பட்றா பேக் கிளிப் அடிக்க முடியுது மக்களே. ஃப்ரண்ட்டில் வீலிங் பண்ணுவானா இவன். இருங்க ஃப்ரண்ட்டில் வீலிங்கு பண்ணுறானா இல்லை மக்களே. ஃப்ரண்ட்டில் வீலிங் பண்ணல பட்டு பேக்கில் வீலிங் பண்ணுறான். இப்போ நம்ம அங்கே போயிட்டு பறந்துட்டு அப்படியே ஒரு பேக் கிளிப், அதாவது 2 பிளாக் கிளிப் அடிப்போம். அதுக்கப்புறமா வந்து அடுத்த வேலையை பார்ப்போம். எப்படி அடிக்க போகிறான்னு தெரியல பேக் கிளிப்பெல்லாம். அடே இப்போ என்ன நடந்துச்சுன்னு இந்த மாதிரி பண்ணிருக்க. அடே டக்குன்னு வண்டி ஏறினதில் வண்டி சப்பையாயிடுச்சு பாருங்கள் எப்படி உளுந்து கிடக்குதுன்னு. பாவம். அப்படிக்கா திருப்பி தான் போயேண்டா. கண்ணா தெரியல உனக்கு. என்னடா ஒரு பேக் கிளிப் கூட அடிக்க விட மாட்டீங்களாடா. இதில் கண்ட்ரோல்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டம். ஆனால் பேக் கிளிப் அடிக்கிறது அதுக்கப்புறம் வீலிங் பண்ணுறதெல்லாம் பண்ணோன்னா இதை பண்ணி தான் ஆகணும். பாருங்க ஏண்டா வீலிங் பண்ணது தப்பாடா. ஓகே ஆமாம் செய்யாத பேக் கிளிப்பா. வாங்க மக்களே செஞ்சுருவோம். அதாவது நம்ம மொட்டையை வந்து வச்சு செய்ய போகிறோம் இப்போது பேக் கிளிப் அடிக்கிறேங்கிற பேரில். போடு. ஏய் 2 பேக் கிளிப் அடிக்கிறோம் நம்ம. ஏய் என்னடா அப்படி இப்படின்னு சாயற. டேய் பேக் கிளிப் அடிப்பான்னு பார்த்தா என்னென்னமோ செஞ்சிட்ருக்கா மக்களே. இவன் அப்படிக்கா திருப்பி இப்படிக்கா திருப்புறான். யூ டோன்ட் ஹாவ் மனசாட்சி. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பைக்கில் வந்து ட்ரை பண்ணுவோம். போன வீடா என்ன பைக்கில் ஏற முடியல. ஐயோ என்னால் பைக்கில் ஏற முடியல. என்னாச்சு. ஏற முடியுது மக்களே. ஆமாம் இப்படி வீலிங் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே போனால் என்ன ஆகும். இந்த பைக்கில் நல்லாவே பண்ண முடியுது. பேக் கிளிப் எல்லாம் பண்ண முடியுமா. அந்த பைக்லேயே வரல. இந்த பைக்கில் வரும்னு நினைக்கிறீங்க. ஓ தண்ணிக்குள்ளே வீலிங் பண்ணுவானா. ஓய் தண்ணிக்குள்ளே வீலிங் பண்ண ஆள் நம்ம தான் மக்களே. ஐயோ அப்படியே உள்ளே போய் விழுந்துடாதரா.
தண்ணிக்கு மேலே அதாவது வீலிங் பண்ணிட்டே போவோம். நம்ம தடுக்கி விட்டுட்ருக்கோம், அதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது. என்னடா இப்படி தடுக்கி விடுது? முன்னாடி பண்ணாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குதே. ஓ, அப்புறம் இதை வந்து லேப்டாப்பில் சத்தியமாக பண்ண முடியாது மக்களே, ஃபோனில் தான் பண்ண முடியும். ஓம் நம சிவாய. பா எப்படி பண்ணான்னு பார்த்தீங்களா? பேக் லிப் தான் அடிக்க மாட்டேங்கிறான். அட்லீஸ்ட் ஃப்ரண்ட்டாவது அடிப்பானா பார்க்கலாமே. அங்கே போயிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியதான். வேகமாக போ, வேகமாக ஸ்பீட் தேவைப்படுது. அழுத்தி ஒரு வழியாக வந்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஐயா அப்படி திரும்புது என்னத்த சொல்ல. அப்படியே மேலே போயிடுவியா? போகாது. ஏன்டா என்ன இப்படி சோதிக்கிறீங்க? அதாவது வேணும்னா கேளுங்கடா, ஏன்டா இப்படி சோதிக்கிறாங்க மக்களே. இப்போ இந்த ஸ்பீடில் போனால் பத்துமான்னு தெரியலையே. மேலே போயிடு. சத்தியமாக முடியல டேய், சத்தியமாக முடியலடா. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா. பாருங்க மக்களே, உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. அதுக்காச்சும் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஃப்ரண்ட் கிளிப்பாச்சும் பண்ணி தொலையண்டா. ஓகே போகிறாப்புல. ஐயா ஜஸ்ட் மிஸ்ல. போங்கடா நீங்களோ கண்டெய்னரும் அலா பண்ணுறீங்களா? அதுக்கப்புறம் இதோட ஹாரர் கேம்ஸ் நெக்ஸ்ட்டு போடலான்னு சொன்னேன்ல மக்களே. அது வந்து அது கிடையாது. நான் ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம் ஒன்று கண்டுபிடிச்சேன் மக்களே. அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹாரர் கேம்ஸ் போய்க்கலாம். ஓகே. ஓ, இதுலேயே ஃப்ரண்ட் கிளிப் அடிக்க பார்க்கலாமே. அங்கே தூரமாக போயிட்டு அங்கேருந்து வருவான். வாவ், எப்படி இருந்துச்சு? எல்லாம் தூரமாக போயிட்டு அதோ அந்த நதியோரம் ஒரு காவிய கோலம் அப்படின்ட்டு நம்ம வந்து பாடிக்கிட்டே போவோம். ஃப்ரண்ட் கிளிப்பாச்சு அடிக்கிறானான்னு பார்ப்போம். இப்படியே வச்சுக்கிட்டே போவோம். ஃப்ரண்ட்டில் அப்படியே உருள்வானா உருள மாட்டானா? என்னடா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிற? ஐயையோ, செத்தே போயிட்டாயா? டம்மியாக வச்சுருந்தா வச்சு பறந்துருக்கும் பாருங்க. பைக்கு தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு. ரத்தம் தெரிச்சிருக்குல சும்மா. ஐயோ, நம்ம தைச்சிருக்கு. பா, சரியான அடி மக்களே. சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அடி விழுந்திருக்கு நம்ம மொட்டையனுக்கு. பட் பரவாயில்ல, உங்களுக்காக அந்த இது பண்ணியிருக்கேன். ஆமாம்ல, கோஸ்ட் ரைடர் பைக்கை வச்சு நம்ம வந்து இது பண்ணுவோம். அதை வச்சு நிறையா அட்டாரியம் பண்ண இருக்குது. ஆமாம், கோஸ்ட் ரைடர் பைக்குக்கு சீட் கோடி ஞாபகம் வந்துச்சு. இதில் வந்து வீலிங் பண்ணால் எப்படி இருக்கும் மக்களே? வாட்டா எடுத்தோடனே வீலிங் தான். இன்னைக்கு செம்ம சீன் இருக்குது. ஊய், செம்ம மாசாக இருக்கு மக்களே. ஓ பா, பட்டு பையன் பறந்துட்டான். என்னத்த சொல்ல, அங்கே இருக்கு. வீலிங் பண்ண செம்மையா இருந்துச்சுல்ல? என்னடா சும்மா கிட்ட வந்தேன் அதுக்குன்னு இப்படி ஆகுது. கோஸ்ட் ரைடர்டா.
ஓகே வாங்க மக்களே உள்ளே போகலாம். என்னடா நல்லா இருக்கீங்களா? கோஸ்ட் ரைடர் பைக்கு எரிஞ்சு போயிடுவீங்க. என்ன ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. டேய் என்னடா ஒன்றுமே ஆகலை உங்களுக்கெல்லாம்? டேய் டேய் மனுஷங்களாடா நீங்களாம்? ஐயா என்ன எரிஞ்சு போயிட்டான்? டேய் என்னடா ஒருத்தன் எரிஞ்சு போயிருக்கான், நீ பார்த்து சும்மா இருக்கீங்க? என்ன ஆன்னு கத்திட்டு இருக்கானுங்க. போ டேய் என்னடா இப்படி கத்துறீங்க? போலீஸ் இது பண்ணால் மட்டும் ஒன்றுமே ஆக மாட்டேது. ஓவேஸ் இட் பாசிபிள். எரிஞ்சிட்டு இருக்கானுங்க எல்லாரும், பட் போலீஸ் தான் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. கிட்ட விட்டு பார்ப்போமா? ஏதாவது பண்ணுறோம். ஐயோ என்ன எரிஞ்சு போயிட்டானுங்க? டேய் செக்யூரிட்டி என்னடா உங்களுக்கு இது பண்ணால் மட்டும் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது? ஒவ்வொருத்தனா எரிஞ்சு போயிட்டுருக்கானுங்க. எரிஞ்சு சாம்பலே ஆயிட்டானுங்க. என்னடா இப்படி பறக்குறீங்க? டேய் செக்யூரிட்டி என்னடா ஜோக் கட்டுறீங்களா? எப்பட்றா உங்களுக்கு மட்டும் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது? சுடுங்கடா. டேய் ஹூ ஆர் யூடா? யாரா நீங்களாம்? சுட்டா மட்டும் வந்துடுவாங்களா? அப்படியே கடை. ஏண்டா உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? பாருங்க கொளுத்திக்கிட்டு இருக்கு, ஒன்றுமே கவனிக்கவே மாட்டேங்கிறானுங்க. எரியவே மாட்டேங்குது அவனுக்கு. டேய் மனுஷனாடா நீ எல்லாம்? கோஸ்ட் ரைடர் பைக்கே வச்சுட்டேன், ஒன்றுமே ஆக மாட்டேங்குது அவனுக்கு. மண்டையிலே வச்சு போட்டு தள்ளுற வேண்டிதான். என்னடா அங்கேயும் இங்கேயும் முழிக்கிற? சாவு. என்னடா மண்டையிலேருந்து புகைய போகுது, சாவ மாட்டேங்கிறான். டேய் பொம்மையாடா நீங்களாம்? மண்டையிலேயே சுடுற, சாவ மாட்டேங்கிற. டேய் என்னடா புகை தள்ளுது, இவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இங்கே இவனை சுட்டு பார்ப்போம். டேய் உனக்கு ஐயா நவுறான். ஐயா இவன் சுட ஆரம்பிச்சிட்டான். ஓடு 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 ஓடு. ஐயா போட்டு தட்டுறாதரா. ஐயா சுடுறானுங்க. தப்பிச்சிட்டோம். இதே ஒன்றுமா படுது. சாவு போடி. இது 2 ஸ்டார். ஐயா காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. கோஸ்ட் ரைடர் பைக் எடுத்துகிட்டு வெளியே போவான். அப்படியே எவனாவது வந்தாலும் ஒன்றும் ஆகாது, நமக்கு சேஃப்டியாக இருக்கும். என்னடா இவனும் வரையிலா? வந்தீங்கன்னா சாவுதான் உங்களுக்கு. நீங்கள் இவன் மேலே ஏற்றி பார்ப்போம். பிடிச்சி என்னடா மறைஞ்சு போயிட்ட? நான் வெளியே ஒத்துனையுமே காணோம். 2 ஸ்டார் காட்டுது. யாவது இந்த வந்துட்டுருப்பானுங்களே, அதோ சைட்லேருந்து வாரானுங்க பாருங்க. செத்துப்போ. இது ஒன்றுமே ஆகாது மக்களே. எவனாவது வந்து என் மேலேயாவது மோதினா கூட அவனுக்கு ஒன்றுமே ஆகாது. நம்ம தான் பறந்து போயிடுவான். வெடிச்சானா இல்லையா அவன்? எப்படியே கிட்ட போயிடுவான், அவனை வச்சிருவானுங்க. இதோ இதோ இவன் கூட அடிக்கிறான் பாருங்க. ஐயா சுடுறானுங்க. ஏய் சூடாதீங்கடா தயவு செஞ்சு. ஐயா சுடுறானுங்க. ஓடு 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 ஓடு. ஆடா பாவி, சுட்டே போட்டு தள்ளிட்டாயா, சுட்டே போட்டு தள்ளிட்டாயா. என்னத்த சொல்ல. இறங்கி சுடுறானுங்க மக்களே, அதான் கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. சரி மக்களே, நம்ம வந்து வேறு எதுலேயும் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுங்க. அது ஒன்றும் வந்து வீடியோ முடியலை.
ஆனால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எண்டுக்கு வந்துட்டோம். பட் ஒன்றும் முடியல. என்னென்னா ஏடிவி இருக்கு பற்றியில் ஏடிவி அதை வச்சு வீலிங் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஏடிவியோட நம்பர் என்ன? ஐயோ ஏடிவியோட நம்பரை மறந்து போயிட்டேனே. ஏடிவி உன் நம்பர் என்னடா? என்ன பண்ணுறது? சரி 4 போட்டு பார்ப்போம். டேய் என்னடா மக்களே 4 போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா ஏடிவி வந்துச்சு மக்களே. ஏடிவி வந்துச்சு. இதில் வீலிங் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? வீலிங்கு இதில் பண்ண முடியுமா? ஏடிவி நல்லா தானே இருக்குது, பண்ண முடியுமே. என்னடா அது கொஞ்சம் இது பண்ணால் கூட டக்குன்னு திரும்பிடுது. ஓடு 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 ஈலிங் செய்துடு. இன்னும் ஒன்றுமே ஆக மாட்டேது. டேய் என்னடா டப்பா அடியே கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ இந்த மித்து ஒர்க் ஆகாது. அதாவது இந்த ட்ரிக் ஒர்க் ஆகாது. ஏடிவி வச்சு நம்மளால் வீலிங் பண்ண முடியாது. பட் ஏடிவி வச்சு ஓட்டலாம். ஒரு பிளேஸை விட்டு இன்னொரு பிளேஸுக்கு போகலாம். பேக் கிளிப் வச்சு அடிக்குதான்னு பார்ப்போமா? திரும்பவும் போ வெளியே போ. என்னடா இது? ஐயா என்னடா ஏடிவி இது என்னோட ஏடிவியே கிடையாது. என் ஊர் ஏடிவி இது இல்லை பாருங்க. ஸோ ஏடிவி வச்சு உங்களால் வீலிங் பண்ண முடியாது. திஸ் ட்ரிக் வாஸ் பஸ்டட். ஓகே காரை ஓட்டி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. காரை கொடு. நிறுத்து. வண்டியை கொடுறா. வண்டியை கொடுத்துட்டு போடா. என்னடா இது லைட்டாக திருப்பினா கூட இவ்வளோ திரும்புது. பட்டு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கொஞ்சம் திருப்பினா கூட எவ்வளோ திருப்புறான் பாருங்க அவன். கொஞ்சம் திருப்பினா கூட போய் சொருவிட வேணாம். பைக் ஓட்டும் போது நீங்கள் இதை வச்சுக்கோங்க மக்களே. வீலிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் இது போட்டுக்கலாம். மற்றபடி வேறு எது போட்டுக்கலாம் மக்களே. அப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் மக்களே. பாய்.